வீசி கண்ண வீசி கட்டி போடும் காதலி கண்ணு ரெண்டு முத்தம் கேக்குது கொஞ்சி பேசி கூறு போட்டு போரடி துண்டு துண்டா ஆசை கூடுது லேசா அழகுல தானா விழுகிற நீ பேசி சிரிக்கையில் உதட்டுல உரையிற வாழ்க்கை வாழத்தான் உன்னோடு இருக்கிற உன் கூட நடக்கும் போது மழையில் நாம நனைஞ்சு போகுற கண்ண வீசி கட்டி போடும் காதலி கண்ணு ரெண்டு முத்தம் கேக்குது கொஞ்சி பேசி கூறு போட்டு போரடி துண்டு துண்டா ஆசை கூடுது அடடா எனக்கு என்ன ஆகுது தினம் போகும் வழியெல்லாம் இப்ப மறந்து போகுது தனியா நான் இப்போம் போதெல்லாம் என்னும் மட்டும்தான் காம போத முழுசா உனக்கென நான் வாழறேன் புதுசா தினம் தினம் என பார்க்கிறேன் அழுதா தோளில நான் சாஞ்சுப்பேன் அளவில்லாம ஆசை வைக்கிறேன் ஏனோ தானோ இன்று போன நாளும் எல்லாம் நீயே இன்று மாறுதே யாரோ எல்லா நேரம் வந்த பின்னும் உனதருகில் காதல் ஒன்று கண்டேன் பெண்ணே சாழகுல நானா விழுகிற நீ பேசி சிரிக்கையில் உதட்டுல உரையிற வாழ்க்கை வாழத்தான் உன்னோடு இருக்கிற உன் கூட நடக்கும் போது மழையில் நாம நனைஞ்சு போகிற கண்ண வீசி கட்டி போடும் காதலி கண்ணு ரெண்டு முத்தம் கேக்குதே கனாவினோரமாக இடாத கோலமாக மறைத்து வைத்த ஆசை கை காட்டுதே நெஞ்சோடு ஆழமாக சொல்லாமல் நீளமாக சுவை திரிந்த மௌனம் பொய்யாகுது இருவரி சேர்ந்து காற்றோடு குரலாகுது இருபதை தாண்டியதுவோ என் விருளாகுது என்ன தோரணம் ஏறுதே சேரும் பாலம் போனதே போதை கனவே கனவே போதாதிரு நீ போதை கனவே கனவே போதாதிரு நீ போதை கனவே கனவே வாழ்வாயிரு நீ போதை கனவே சிறகாகிடு நிஜமே நிஜமே நீ காதிரு நீ பேரு தினமே தினமே தேங்காயிரு நீ நாளை இனிமே கனதாய் மேலே விழுந்தால் போதை கனவே குறையாயிரு நீ ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது வந்து வீடியோ கால் த்ரூ மேட்ரிமோனி. எங்கள் அம்மாட்ட தான் ஃபஸ்ட்டு பேசினேன். எங்கள் அம்மா கிட்ட கேட்ட கேள்வி உங்கள் பொண்ணு சமைக்குமான்னு தான். என் பொண்ணு நல்லா சமைக்கும்னாங்க. அப்பயே ஓகே சொல்லிட்டு ஃபோட்டோ பார்க்காம தான் ஃபஸ்ட் ஓகே சொன்னது. அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோவே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ பார்த்துட்டு அடுத்தது கல்யாணம் பண்ணி அடுத்தது வந்து லைக் ஒரு 10 மாதம் வந்து நான் கனடாவில் இருந்தேன். ஸோ நான் கனடாவில் இருக்கும்போது த்ரூ வாட்ஸ்அப் வீடியோ கால் தான் பேசிக்கிட்டே இருந்தோம். நிறைய பேசினது, நிறைய சண்டையும் போட்டோம். சரி, அதுக்கப்புறமா இங்கே வந்து லைக் அப்பா அம்மா எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சரி, அவங்க அம்மா, அவங்க தாத்தா, அவங்க பாட்டி எல்லாமே ஓகே சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து சுற்றுலா முடிஞ்சு இங்கே கல்யாணம் பண்ணோம். ஸோ அதுதான் எல்லோரும் கல்யாணம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எல்லோரும் வந்ததுக்கு. முக்கியமாக லைக் என்னோடய ஃபேவரட் வந்து என் மாமா, எங்கள் முத்து சித்தப்பா, எங்கள் மணமாமா, எங்கள் சின்ன சங்க சித்தப்பா, அவங்க எல்லோரும் வந்தது ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறமா ஹெல்ப் பண்ண எல்லாம் எங்கள் அப்பாவோட ஸ்டூடெண்ட்ஸு, நிவாசனை, ஜார்ஜனை,
லோகன், சரவணன், ரித்திக், பாஸ் எல்லாருமே நான் மென்ஷன் பண்ணாத எல்லாருக்குமே நன்றி. அதுக்கப்புறமா முக்கியமாக ஃபோட்டோ ப்ரோ ஜெகதீஷ் அண்ணன், செந்தில் அண்ணன், அப்புறம் ராஜேஷ் அண்ணன், தலைவர் ப்ரோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வந்ததுக்கு. நீங்கள் உங்கள் சைடு? எனக்கு மறக்க முடியாது, ஃபர்ஸ்ட் போட்டதே வீடியோ காலில் தான். ஜிங்கு ஜிங்குன்னு ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு மாப்பிள்ளையா, இவர் தான் மாப்பிள்ளையா, ஓகே அவ்வளோ. எங்கள் வீட்டில் ஓகே சொல்றேன்னு ஓகே சொல்லிட்டு எதுவுமே கேட்கல. சரி எப்படியா இருந்தால் பேரண்ட்ஸ் டிசிஷன் வந்து தப்பாக போகாதுங்கிறதுனால இந்த 10 months நாங்கள் அப்ஸ் கட்லேயும் டவுன்ஸ் தான் பார்த்துருந்தோம். பட் ஹீஸ் ரியலி ஒரு காட் கிஃப்டர் தான். இந்த சுச்சுவேஷன் நான் கிவ் அப் பண்ணல. லைக் இது அந்த நாள் தான் இந்த அளவுக்கு எக்ஸ்டெண்டுக்கு வந்து இந்த ஒரு லிமிட்ல இருக்கோம். சரி இதே மாதிரி எங்களுக்கு லைஃப் சந்தோஷமா போனா போதும். ஆனா என்ன ஒண்ணு நான்வெஜ் சமைக்காம இருக்கா, சமைக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா இவர் சமைக்கவே மாட்டாரு, சொல்லிதான் சமைக்கிறாரு, இல்லன்னு மட்டும் சொல்லிட்டுங்க. சரி சரிடா, ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்யூ வந்தவங்களுக்கும் அண்ட் போட்டோகிராஃபர்